ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமான கரக்கர முறுமுறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் வேர்க்கடலை உள்ளே சேர்த்துடலாம். மேலே உள்ள தோல் ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை இப்படியே சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துடுறேன். கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாவு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். உங்களுக்கு நல்லா கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிட்டு நம்ம வேர்க்கடலைகளை மெதுவாக உதிர்த்து விட்ட மாதிரி ஆயிலில் சேர்த்துருங்க. தண்ணீர் அதிகமாயிருச்சுனாலும் மசாலா கடலையில் ஒட்டாது. ரொம்ப ட்ரையாக தண்ணீர் சரியாக சேர்க்கலனாலும் மசாலா கடலையில் ஒட்டாமல் உதிர்ந்து போயிடும் மாவு மாதிரி. ஸோ கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அந்த மசாலா வேர்க்கடலையில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போது இந்தளவுக்கு ஆயிலில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நம்மளுடைய வேர்க்கடலை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிய வரும்போது இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசாலா பீனட் வேர்க்கடலை மசாலா ரொம்ப சுவையாக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது எனக்கு ரொம்பவே பிடிச்ச காஃபி கூட தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது சூடோடு சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா ஆறிய பிறகு டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருக்கும். கடைகளில் பேக்கெட்டில் விற்கும் போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வீட்டிலையே செய்யும் போது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான கரக்கர முறுமுறு மசாலா வேர்க்கடலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.